சட்டமன்ற நிகழ்ச்சி 2.5 மணி நேரம் பேசினேன். இந்த முதலமைச்சர் சட்டமன்றத்துக்கு வரல, ஓடி ஒளிந்து கொண்டார். திறமை தில்லு திராணி தெம்பு இருந்தா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட முடியாது. சரக்கில்லாத மனிதர், பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர். இந்த போதைப் பொருள் அதிகமா விற்பதே திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் தான். இப்படிப்பட்ட திறமை இல்லாத அரசாங்கம் தேவையா? இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை திருடுவான், நகையை திருடுவான், நம்ம உடல்ல இருக்கிற உறுப்பை திருடுற ஒரே கட்சி திமுக கட்சி தான். இந்த 2 நாளைக்கு முந்தி பட்ஜெட் கூட்டம் நடந்தது. உங்களுக்கு நல்லா தெரியும். இடைக்கால பட்ஜெட் போட்டாங்க திமுகவில். அந்த இடைக்கால பட்ஜெட்ல பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் நான் பல கேள்விகளை சட்டமன்றத்தில் கேட்டேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து இப்பொழுது தமிழ்நாட்டுடைய கடன் அளவு 10,99,000 கோடி. தெரிஞ்சுக்க, நீங்க தான் கடனை கட்ட வேணும். ஏதோ நான் பேசுறேன், நீங்க வந்து கூட்டத்தில் நின்றுட்டு போயிரு நினைக்காதீங்க. இந்த கடலை உங்க தலையில தான் வந்து விடியும், மக்கள் தலையில தான் வந்து விடியும். 10,99,000 கோடி கடன் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட தமிழகத்தில் 73 ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் தமிழகத்தை ஆண்டு இருக்கின்றன. 73 ஆண்டு காலம் 2021 வரை ஆண்ட கட்சிகள் வாங்கிய கடன் 4,85,000 கோடி. 5 வருஷம் தான் திரு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி. 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி வாங்கினது மட்டுமில்ல, இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கின முதல் மாநிலம் தமிழ்நாடு. 5 ஆண்டு காலம் கொள்ளையடிப்பதே குறிக்கோளாக கொண்ட ஒரே ஆட்சி திமுக ஆட்சி. வேற என்ன செஞ்சீங்க நாட்டு மக்களுக்கு? பல முறை சட்டமன்றத்தில் எச்சரிக்கை விட்டேன். 2 நாளைக்கு முன்பு சட்டமன்ற நிகழ்ச்சி 2.5 மணி நேரம் பேசினேன். இந்த முதலமைச்சர் சட்டமன்றத்துக்கு வரல, ஓடி ஒளிந்து கொண்டார். திறமை தில்லு திராணி தெம்பு இருந்தா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட முடியாது. சரக்கில்லாத மனிதர், பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர். இவர் முதலமைச்சர் ஆன காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழகம் இன்றைக்கு தலை குனிகின்ற நிலைக்கு ஏற்பட்டு விட்டது. தலை நிமிரல, தலை தொங்கி போச்சு. திரு ஸ்டாலின் ஆட்சியில் திரு ஸ்டாலின் அவர்களே, மாண்புமிகு புரட்சி தலைவி மறைவுக்கு பிறகு 4 ஆண்டு 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு கொடுத்தோம். எவ்வளவு பிரச்சனை நீங்கள் உருவாக்கி தந்தீர்கள், எங்களுடைய அரசுக்கு எவ்வளவு இடையூறு செய்தீர்கள், அத்தனையும் மக்களுடைய துணை கொண்டு, கழக நிர்வாகிகள் துணை கொண்டு அதை தவிடுபடி ஆக்கி சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் திரு ஸ்டாலின் தலைமையிலே ஆட்சி அமைக்கப்பட்டு இந்த 5 ஆண்டு காலத்தில் எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை நடக்குதில்ல? உண்மைதானே? எது கிடைக்குதோ இல்லையோ கஞ்சா எல்லா இடத்துலையும் கிடைக்குது. இன்றைக்கு இளைஞர்களை, மாணவர்களை, பொதுமக்களுக்கு போதைக்கு அடிமையாக்க துரோகி திரு ஸ்டாலின் அவர்கள். நாம் அழகழகாக வளர்த்த நம்முடைய பிள்ளைகளை சீரழித்தவர் இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றாரே திரு ஸ்டாலின் அவர்கள். மாநிலத்தில் முதலமைச்சர் இருக்கிறாரே திரு ஸ்டாலின் அவர்கள். பல முறை எடுத்து சொன்னேன், அவர் செவிசாய்க்கவில்லை. தமிழகத்தில் போதை நடமாட்டம் அதிகரித்திருக்கின்றது. போதை நடமாட்டத்தை கட்டுப்படுத்துங்கள், இல்லாவிட்டால் தமிழகம் சீரழிந்து விடும். பல முறை எச்சரிக்கை விட்டோம், அதை பற்றி கவலைப்படல. ஏன்னா இந்த போதைப் பொருள் அதிகமா விற்பதே திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் தான். உண்மைதானே? மாணவர்களை, இளைஞர்களை, பொதுமக்களை சீரழித்த துரோகி திரு ஸ்டாலின் அவர்கள். உண்மைதானே? இன்றைக்கு தமிழகத்தில் சுமார் 6000 மதுக்கடைகள் இருக்கின்றன, டாஸ்மாக் கடை. அந்த 6000 டாஸ்மாக் கடையில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்பனை ஆகுது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 15 கோடி விஞ்ஞான முறையிலே ஊழல் செய்கின்ற ஒரே அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி. இந்த 5 ஆண்டுல மட்டும் சுமார் 24,000 கோடி டாஸ்மாக் கடையில் ஊழல் செய்த அரசாங்கம் திமுக அரசாங்கம்.
இவ்வளவு ஊழலும் செஞ்சுட்டு எங்களை பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லாத மனிதர் திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் வேலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு உணவு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்பிலே அம்மா உணவகம் குறைந்த விலையில் கொடுத்துட்டு இருந்தோம், விலை இல்லாம கொடுத்தோம். எல்லா அம்மா உணவகத்திலையும் ஏழைகள் வயிறார சுட சுட சுவையான உணவு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். வயது முதியவர்களுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு வீடு தேடி அம்மா உணவகம் சமூக கூடங்களிலே உணவை தயாரித்து வீட்டிலே கொண்டு கொடுத்து காப்பாற்றி மக்களை காப்பாற்றி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஒரு நாளைக்கு 7 லட்சம் பேருக்கு உணவு கொடுத்தோம். ஒரு நாளைக்கு 7 லட்சம் பேருக்கு உணவு கொடுத்தோம். அப்படி ஏதாவது ஒரு செயலையாவது உங்களுடைய ஆட்சியிலே பார்க்க முடிஞ்சுதா? முடிஞ்சதுங்களா? ஒரே ஒரு செயல், கொள்ளையடிப்பதுதான் செயல். ஒரு கேவலமான அரசாங்கம் என்பதற்கு இதுவே உதாரணம். ஒரு நாட்டில் சட்ட ஒழுங்கு பேணி காக்க வேண்டும். சட்ட ஒழுங்கு சிறப்பா இருந்தா தான் மக்கள் பாதுகாப்பா இருக்க முடியும். ஆனா இந்த ஆட்சியில சட்ட ஒழுங்குக்கு டிஜிபி கூட நிரந்தர டிஜிபி நியமிக்க முடியல. ஒரு டிஜிபிக்கு ஓய்வு பெற வேண்டும் என்றால் அந்த ஓய்வு பெறுவதற்கு 3 மாதத்துக்கு முன்பாகவே அதுல யாரெல்லாம் தகுதியான டிஜிபி பட்டியல மத்திய யூபிஎஸ்சிக்கு அனுப்பி அந்த யூபிஎஸ்சி அதுல 3 பேர் தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டு மாநில அரசுக்கு அனுப்பி அதுல ஒருவரை மாநில அரசாங்கம் டிஜிபியை நியமிக்கணும். 6 மாசம் ஆச்சு, போடவே இல்லை. பிறகு அதுக்கு பொறுப்பு டிஜிபி போட்டாங்க சட்ட ஒழுங்கு. அவருக்கு உடம்பு சரியாத உடல்நிலை சரியாம மருத்துவமனைக்கு போயிட்டார். அதுக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி. இப்படிப்பட்ட திறமையில்லாத அரசாங்கம் தேவையா? ஏங்க சட்ட ஒழுங்கு பாதுகாக்கக்கூடிய நிரந்தர டிஜிபி நியமிக்க முடியாத கையிலாகாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். சட்டமன்றத்தில் பேசின பதில் இல்ல, பல பொதுக்கூட்டத்தில் பேசின இதுவரைக்கும் முழுமையான பதில் இல்ல. ஆக நிர்வாக திறமையற்ற அரசாங்கம் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. நீங்க 2 வருஷத்துக்கு முன்பு அப்போ நிதியமைச்சர் பள்ளிவேல் தியாகராஜன் அவர்கள் எல்லா ஆடியோலையும் கேட்டிருப்பீங்க. 30,000 கோடியை கையில வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாம திரு சபரீஸ்வர் திரு உதயநிதி அவர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார் என்று எல்லா வலைதளங்களிலும் வந்தது. நீங்களும் கேட்டிருப்பீங்க. அப்பவே 30,000 கோடினா இப்ப எத்தனை ஆயிரம் கோடி கொள்ளை அடிச்சிருப்பாங்க பாருங்க, சிந்திச்சு பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஹவாலா பணம் இங்க இருந்தா மத்திய அரசாங்கம் அந்த பணத்தை கைப்பற்றி விடும் என்று சொல்லி இங்க இருக்கின்ற இந்த நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பிச்சிருக்கார். வலைதளத்தில் வந்திருக்குது. அந்த பணம் அனுப்பப்பட்ட தகவல்கள் எல்லாம் செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வலைதளத்தில் வந்திருக்குது. இப்படிப்பட்ட அலங்கோல ஆட்சி மீண்டும் வர வேணுமா? வர வேணுங்களா? சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை திருடுவான், நகையை திருடுவான், நம்ம உடல்ல இருக்கிற உறுப்பை திருடுற ஒரே கட்சி திமுக கட்சி தான். உடல்ல இருக்கிற உறுப்பை திருடுறாங்க. நேற்றைக்கு முன்தினம் நிதியமைச்சர் சொன்னார் வறுமையை ஒழிக்கப்பட்டு விட்டது என்றார். எங்க வறுமையை ஒழிச்சீங்க? வறுமையின் காரணமாக குடும்பம் நடத்த முடியாத இந்த ஆட்சியிலே தன் உடலில் இருக்கின்ற உறுப்பை விற்கக்கூடிய அவல ஆட்சி திமுக ஆட்சி. அது யாரு கண்டுபிடிச்சது? திமுக அரசாங்கமே கண்டுபிடிச்சது. யாருடைய மருத்துவமனை? எம்எல்ஏ நடத்துகின்ற அந்த மருத்துவமனையில் அங்க இருக்கின்ற நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு தொழிலாளியுடைய கிட்னியை முறைகேடாக எடுத்து வேறொருக்கு பொருத்துவதற்கு அங்கே ஏழை வறுமை கோட்டில் இருந்த அவருக்கு பணத்தாசை காட்டி இன்றைக்கு அந்த முறைகேடாக கிட்னி எடுத்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தேவைங்களா? எவ்வளவு கொடுமையானது! வறுமையை ஒழிச்சுட்டாங்களா? வறுமை இருக்கிற காரணத்தினால அவருடைய கிட்னியை இன்றைக்கு விற்கக்கூடிய சூழ்நிலை வந்துட்டது. அது மட்டும் இல்ல, வந்திருக்கிற நபர்கள் நம்முடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள், உங்களுடைய நண்பர்கள் யாராவது திமுக மருத்துவமனையில் போய் அறுவை சிகிச்சை பண்ணியிருந்தா உடல் இருக்கிற உறுப்பெல்லாம் சரியா இருக்குதான்னு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துக்க. ஏன்னா வெளியில் இருந்தா தெரியும், கை கால் எல்லாம் தெரியும், உள்ள இருக்கிற உறுப்பு என்னன்னு தெரியாது. அதையும் திருடி இருப்பாங்க இவர்கள். அதனால் நம்ம எச்சரிக்கையா இருக்க வேணும்.
நீ எந்த காலத்திலயுமே திமுக கட்சிக்காரன் நடத்துற மருத்துவமனைக்கு போயிடாதீங்க. போனீங்க உள்ள இருக்கிற உறுப்பு காணாம போயிடும். இதே அண்ணா திமுக ஆட்சி, நான் முதலமைச்சர் இருந்தோம், அம்மாவுடைய அரசு இப்படி உணவுப் பொருட்கள் விலை ஏறிக்கிட்ட பொழுது விலையை கட்டுப்படுத்துவதற்கு கட்டுப்பாட்டு நிதி என்று, விலை கட்டுப்பாட்டு நிதி என்று 100 கோடி ஒதுக்கி வச்சிருந்தோம். அப்போ எந்த இடத்துல இன்னைக்கு பருப்பு விலை ஏறி போச்சா? எங்க எந்த மாநிலத்தில் பருப்பு விலை குறைவா இருக்குதோ அங்க கொள்முதல் செஞ்சு கூட்டுத்துறை மூலமாக விற்பனை செஞ்சு விலை ஏற்றத்தை தடுத்தோம். புலி இன்னைக்கு நம்முடைய மாநிலத்தில் விலை ஏறுனா எந்த மாநிலத்தில் எந்த மாவட்டத்தில் விலை குறைவாக இருக்கிறது அங்க கொள்முதல் செஞ்சுட்டு வந்து இங்க சென்னையிலே கூட்டு மூலமாக விற்பனை செஞ்சு அந்த விலையை குறைப்போம். ஆக ஏழைகள் பாதிக்கப்படக்கூடாது, பொதுமக்கள் பாதிக்கக்கூடாது. உணவுப் பொருள் விலை ஏற்றத்தை அவ்வப்போது தடுத்து நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க. வீட்டு வரி 100% உயர்வு, கடவரி 150% உயர்வு, மின் கட்டணம் 67% உயர்ந்து விட்டது. இன்றைக்கு வீட்டு வரி ஒவ்வொரு ஆண்டும் 6% உயர்த்தப்படும். கடைக்கு ஒவ்வொரு வருடம் 6% உயர்வு, மின் கட்டணம் ஒவ்வொரு ஆண்டும் 5% உயர்வு. ஆக இன்றைக்கு மக்களை வாட்டி வதைக்கின்ற வரி போட்ட அரசாங்கம் மீண்டும் வர வேண்டுமா? இந்த பகுதி மாநகராட்சி, இந்த மாநகராட்சியில் கட்டணம் நீங்க பாத்தீங்கன்னா வரியில் வந்து அண்ணா திமுக ஆட்சியில் 1000 சதுரடி கட்டினா 37,800 ரூபா கட்டட கட்டணம் பிளான் அப்ரூவ் கட்டினா போதும். திமுக ஆட்சியில் நீங்க பாத்தீங்கன்னா 1,08,000 ரூபாய் கட்ட வேண்டும். 1000 சதுரடிக்கு வீடு கட்டுவதற்கு, கடை கட்டுவதற்கு இன்றைக்கு மாநகராட்சியிலிருந்து அனுமதி பெற வேண்டும் என்றால் 1,08,000 ரூபாய் கட்டணமா செலுத்த வேண்டும். இவ்வளவு வரி உயர்த்தி விட்டார்கள் இந்த ஆட்சியிலே. அது மட்டுமல்ல, இன்றைக்கு கட்டண உயர்வு, விலைவாசி உயர்வு சிந்திச்சு பார்க்க வேண்டும். இன்றைக்கு அரிசி விலை, நீங்க எல்லாம் நகர்ப்புற மக்கள், இந்த நகர்ப்புற மக்கள் எல்லாமே விலைக்கு வாங்கி தான் உணவுப் பொருட்களை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை. அண்ணா திமுக ஆட்சியில் 1 கிலோ அரிசி விலை 40 ரூபாய், திமுக ஆட்சியில் 1 கிலோ அரிசி 75 ரூபாய், 35 ரூபாய் 1 கிலோவுக்கு ஏறி போச்சு. இன்னைக்கு சர்வசாதாரணமாக ஒரு வீட்டுக்கு 20 கிலோ வாங்கன்னு சொன்னா 700 ரூபாய் மாசத்துக்கு நம்ம செலவழிக்க வேண்டும். பொன்னி புழுங்கல் அரிசி அண்ணா திமுக ஆட்சியில் 42, திமுக ஆட்சியில் 75. இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 30 ரூபாய், திமுக ஆட்சியில் 55 ரூபாய் 1 கிலோ. கடல் எண்ணெய் எல்லா வீட்லையுமே நம்ம எண்ணெய் பயன்படுத்துறோம். இன்றைக்கு பெரும்பாலும் கடல் எண்ணெய் தான் நம்ம வீட்டில் பயன்படுத்துறோம். 1 கிலோ 130 ரூபாய் அண்ணா திமுக ஆட்சியில். இன்றைய தினம் திமுக ஆட்சியில் 200 ரூபாய்க்கு விற்குது. 1 கிலோ 70 ரூபாய் நாம அதிகமாக கொடுத்து விலைக்கு வாங்க வேண்டி இருக்குது. நல்லெண்ணெய் 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 250 ரூபாய், திமுக ஆட்சியில் 500 ரூபாய், 100 மடங்கு ஏறி போச்சு. அதோட தூரம் பருப்பு 1 கிலோ 74 ரூபாய், இன்னைக்கு திமுக ஆட்சியில் 120 ரூபாய். உளுத்த பருப்பு 1 கிலோ 79 ரூபாய் அண்ணா திமுக ஆட்சியில், இன்னைக்கு 120 ரூபாய். இப்படி உணவுப் பொருட்கள் விலை தாறுமாறா ஏறி போச்சு. இதையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசாங்கம் முன்வரல. ஏழைகளை பற்றி கவலைப்படாத அரசாங்கம் திமுக அரசாங்கம். இவ்வளவு விலை உயர்ந்திருக்குது. இந்த விலையை கட்டுப்படுத்த, விலையை குறைப்பதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல. தினந்தோறும் அழகா ட்ரெஸ் பண்ணிக்குவார், ஒரு பேரை வைப்பார், பத்திரிகையில் அழகா விளம்பரம் வரும், போட்டோ ஷூட், அப்படியே வந்து நிற்பார், ஒரு பேட்டி கொடுப்பார், அதற்கு பத்திரிகை ஊடகங்கள் அப்படியே விளம்பரம் கொடுப்பாங்க. அதோட அன்றைய தினம் முடிஞ்சு போச்சு. அதை ஒரு திட்டத்தை அறிவிப்பார், ஒரு திட்டத்துக்கு பேரை வைப்பார், அதுக்கு ஒரு குழு போடுவார், அதோட முடிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டில் குழு போடுகிற ஒரே அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம். இந்தியாவில் வேற அரசாங்கம் எங்கேயுமே இப்படி குழு போட்டதா வரலாறு கிடையாது. ஏதோ குழு 1-2 போடுவாங்க. ஆனா திமுகவில் எல்லா திட்டத்துக்கும் குழு போட்டு ஒரு தலைவரை போட்டு அதோட அதை முடிச்சிருவாங்க. குழு அரசாங்கம் திமுக அரசாங்கம், குழு அரசாங்கம். இப்படிப்பட்ட அரசாங்கம் மீண்டும் வர வேண்டுமா? திமுகனா குடும்பம், குடும்பம்னா திமுக, அப்படித்தானுங்க. இப்போ தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சி இருக்குது. ஆனா எந்த கட்சியிலாவது குடும்ப ஆட்சி இருக்குதா? வாரிசு அரசியல் இருக்குதா? நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல்.
வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தல். இவ்வளவு கடனை வாங்கிட்டு இன்றைக்கு பேசிட்டு இருக்கார் ஸ்டாலின். சரி, கடன் வாங்குறீங்க, திட்டத்தை கொண்டாந்தீங்களா? இல்ல. கடன் ஒரு பக்கம் வாங்குறீங்க, திட்டம் எதுவல்ல. அண்ணா திமுக ஆட்சியில் இருந்ததை விட இப்ப திமுக ஆட்சியில் 2020-21 வந்த வரி வருவாயை விட 2024-25 கூடுதலான வருவாய் வந்திருக்குது. அப்போ 1,36,000 கோடி அண்ணா திமுக ஆட்சி விட திமுக ஆட்சியில் கூடுதலா வருமானம் வந்திருக்குது. இன்றைக்கு கூடுதலா வருமானம் வந்தாச்சு. அதிக கடன் வாங்கிட்டீங்க, திட்டம் எங்கும் இல்ல. இதெல்லாம் எங்க போச்சு? திமுக குடும்பத்துக்கு போயிட்டு எல்லாம் ஹவாலாவில் வெளிநாட்டுக்கு போயிட்டு, ஹவாலா பணம் வெளிநாட்டுக்கு போயிட்டு. திரு ஸ்டாலின் அவர்களே, மீண்டும் மக்களுடைய ஆதரவோடு அண்ணா திமுக ஆட்சி மலரும். வெளிநாட்டுக்கு சென்ற ஹவாலா பணத்தை பறிமுதல் செய்து மக்களுக்காக திட்டங்களை கொண்டு வருவோம். திரு ஸ்டாலின் அவர்களே, திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார், திமுக தலைவர். அவருடைய மறைவுக்கு பிறகு திரு ஸ்டாலின் முதலமைச்சர், அவர் திமுக கட்சியுடைய தலைவர். அதுக்கு பிறகு இப்ப துணை முதலமைச்சராக வந்திருக்கிறார் திரு ஸ்டாலினுடைய மகன் திரு உதயநிதி அவர்கள். அவர் என்ன தகுதி இருக்குது? திமுக ஆளே இல்லையா? எப்பொழுது பார்த்தாலும் பேசுவார் ஸ்டாலின். எமர்ஜென்சில, மிசா சட்டத்தில் பள்ளிக்கும் பாம்புக்கும் இடையில எங்களை எல்லாம் சிறையிலே அடைத்தார் என்று. அப்படி துணை முதலமைச்சர் ஜெயிலுக்கு போனாரா? திமுக எத்தனை பேர் இருக்கிறாங்க ஜெயிலுக்கு போனவங்க? எத்தனை பேர் உழைத்து இருக்கிறாங்க? அவருக்கெல்லாம் துணை முதலமைச்சர் பதவி கிடைக்கல. ஆனா திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த எந்தவித உழைப்பும் இல்லாம இன்றைக்கு ஒரே அடையாளம் திரு ஸ்டாலினுடைய மகன், திரு கருணாநிதியுடைய பேரன். அந்த அடையாளத்தில் அந்த கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த வந்த திரு உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் கொடுத்திருக்கிறாங்க. வாரிசு அரசியல் நாம ஏற்போமா? அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை கொடுப்புன்னு சொன்னார். அரசாங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வந்த உடனே பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் சொன்னார். அரசு ஊழியர்களை நம்பி திமுக வாக்களிச்சாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தது. எவ்வளோ முறை முதலமைச்சர் கோரிக்கை வச்சாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த செவி சாய்க்கல. பிறகு வேற வழி இல்லாம ஆட்சி முடிய போகுது. 6 மாசத்துக்கு முன்பு எல்லா சங்கங்களும் போராடிச்சு. பிறகு ஸ்டாலின் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் ஒரு பேரை வச்சு பென்ஷன் திட்டத்தை அறிவிச்சார். இது ஏற்கனவே மத்திய அரசாங்கம் கொண்டு வரப்பட்ட அந்த ஓய்வு திட்டத்தை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து சில மாற்றம் செஞ்சு அறிவிச்சிட்டார். சில சங்கங்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி தெரிவிச்சு அவர்கள் பழைய ஓய்வு திட்டத்தினுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு விட்டது. அரசு ஊழியர்கள் கேட்பது பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும். பழைய ஓய்வு திட்டத்தில் அரசு ஊழியருடைய பங்களிப்பு இல்லை. திரு ஸ்டாலின் அறிவிக்கப்பட்ட தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட அந்த பென்ஷன் திட்டத்தில் அரசு ஊழியருடைய பங்களிப்பு இருக்குது. ஆக இன்றைக்கு அரசு ஊழியர்கள் இன்றைக்கு பதற்றத்தில் இருக்கிறாங்க. இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற சூழ்நிலையிலே அவள் இருந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, அண்ணா திமுக ஒரு ஜனநாயக அமைப்புள்ள கட்சி. இந்த கட்சிக்கு உழைக்கின்றவர்கள், தலைமைக்கு விசுவாசமாக இருக்கின்றவர்கள், நாட்டு மக்களிடத்திலே நற்பெயரை பெற்றவர்கள். யார் வேணாலும் முதலமைச்சராக வர முடியும், யார் வேணாலும் இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக வர முடியும். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நான் சொல்றேன். மாண்பு அம்மா அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பின்னாலும் அண்ணா திமுக 100 ஆண்டு தொடரும் என்று சொன்னாங்க. எங்க கட்சியில ஜனநாயகம் இருக்கின்ற காரணத்தினாலே சாதாரண கிளை செயலாளர், நான் கிளை செயலாளராக இருந்தேன். படிப்படியா உயர்ந்து பொதுச் செயலாளர், பிறகு எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், பிறகு முதலமைச்சர். இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறீங்க. திமுக வர முடியுமா? மீண்டும் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா கண்ட கனவை இந்த நாட்டு மக்கள் நிறைவேற்றுகின்ற விதமாக ஒரு பொற்கால ஆட்சி தமிழகத்திலே மலர அண்ணா திமுக ஆட்சி வருவதற்கு அத்தனை பேரும் துணைக்க வேண்டும். நம்முடைய கூட்டணி வலிமையான கூட்டணி, நம்முடைய கூட்டணி வலிமையான கூட்டணி.
மக்கள் விரும்புகின்ற கூட்டணி அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அங்கம் வைக்கின்ற கட்சிகள் மக்களுக்காக சேவை செய்கின்ற கட்சி. மக்களுடைய கஷ்ட நஷ்ட துன்பம் துயரங்களை இன்றைக்கு தெரிந்து அதற்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து நாடு வளர்வதற்கு இன்றைக்கு எங்களுடைய கூட்டணி கட்சிகள் ஒன்றாக இணைந்து மக்களை சந்திக்கின்றது. சட்டமன்ற தேர்தலில் அத்தனை பேரும் நல்ல ஆதரவை நல்கி அதிமுக வெற்றி பெற நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று நேரத்தில் கேட்டு, மாற்றுத்திறனாளிகள் எவ்வளவு கஷ்டம், கை கால் ஊனமுற்றவங்க, கண் பார்வையற்றவங்க, 2 நாளைக்கு முந்தி அவர்கள் பென்ஷன் தொகையை உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறாங்க. அவர்களை ஒரு பஸ்ஸில் அடைச்சிட்டு போய் வெடி வரைக்கும் ஒரு பகுதியில் அவங்களே அந்த பஸ்ஸிலேயே அடைக்க வச்சு அவளை சித்திரவதை பண்ணி, அப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் இந்த அரசு சம்பாதித்திருக்குது. அந்த மாற்றுத்திறனுடைய சாபம் அவளை சும்மா விடாது என்பதை நேரத்தில் தெரிவித்து, திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் வருவதற்கு முன்பு 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் பல வாக்குறுதி கொடுத்தார். அரசு ஊழியர்களுக்கு பல ஓய்வு திட்டம் நிறைவேற்றல, செவிலியர்களுக்கு நிரந்தர பணி செயல்படுத்தல, போராட்டம். தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தர பணி, அவர்களுக்கு அந்த கோரிக்கை நிறைவேற்றல, அவர்கள் போராட்டம். சத்துண அமைப்பாளர்கள் அவர்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம். இப்படி தமிழ்நாடு போராட்ட களமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. வருகின்ற தேர்தலிலே இதையெல்லாம் மக்கள் வெளிப்படுத்துவார்கள்.